ஏதோமின் ராஜா. பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம். நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம். வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகிப் போனார்கள். இஸ்ரவேல் சபையார் சீன் வனாந்திரத்திலே காதேசில் தங்கியிருக்கிறார்கள். இந்த வனாந்திரத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு போக வேண்டுமானால் ஏதோம் தேசத்தின் வழியாக போவது சமீபமான பாதையாக இருக்கும். ஏதோம் தேசத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுவதற்கு அந்த தேசத்தினுடைய ராஜாவின் அனுமதி பெற வேண்டும். இதற்காக மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது காதேசில் 3 அல்லது 4 மாதங்களுக்கு தங்கியிருக்கிறார்கள். யோர்தான் நதிக்கரைக்கு போக வேண்டுமானால் காதேசின் கிழக்கு பகுதி வழியாக போக வேண்டும். அந்த வழி தூரம் குறைவாக இருக்கும். இதற்காக இவர்கள் ஏதோமின் மலைகள் வழியாக பிரயாணம் பண்ண வேண்டும். இதற்காக எண்ணாகமம் 20:14 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற வேண்டுகோள்களை ஏதோமின் ராஜாவினிடத்தில் மோசே கேட்கிறார். இது போன்ற வேறொரு விண்ணப்பம் மோவாபின் ராஜாவினிடத்தில் கேட்கப்படுகிறது. ஏதோமியர் ஏசாவின் சந்ததியார் ஆவர். யாக்கோபு ஆரோனிலிருந்து வந்தபோது ஏசாவிடம் ஏற்கனவே 100கணக்கான யுத்த வீரர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்த வருஷங்களில் ஏதோமியருடைய யுத்த வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாயிற்று. தங்கள் தேசத்தின் வழியாக யாக்கோபின் புத்திரர் கடந்து செல்வதை ஏதோமியர் தடை பண்ணுகிறார்கள். ஏதோமியரோடு யுத்தம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் சபையாரும் ஏதோமியரும் ஆபிரகாம், ஈசாக்கு ஆகியோரின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இவ்விரண்டு ஜனத்தாருக்கும் ஆபிரகாமும் ஈசாக்கும் பொதுவான முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். மோசே தங்களை பற்றி சொல்லும் போது தாங்கள் எகிப்து தேசத்தில் வாசம் பண்ணியது பற்றியும் எகிப்து தேசத்தில தாங்கள் அனுபவித்த உபத்திரவங்களை பற்றியும் ஏதோமின் ராஜாவுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் சபையாருக்கும் ஏதோமியருக்கும் ஒரே முற்பிதாக்கள் இருந்தாலும் இவ்விரு ஜனத்தாருக்கும் வெவ்வேறு சரித்திரம் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார்கள். ஏதோமியரோ தங்கள் சொந்த தேசத்தில் வாசம் பண்ணுகிறார்கள். எகிப்தியர்கள் தங்களை உபத்திரவப்படுத்தின சம்பவம் ஏதோமின் ராஜாவுக்கும் தெரிந்திருக்கும் என்று மோசே நினைக்கிறார். அவர்கள் எல்லோரும் ஒரே இனத்தாராக இருப்பதினால் ஏதோமியர் தங்களுக்கு பரிவும் கரிசனையும் இரக்கமும் காண்பிப்பார்கள் என்று மோசே எதிர்பார்க்கிறார். மோசே ஏதோமின் ராஜாவுக்கு தங்களுடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லி அனுப்புகிறார். மோசே காதேசில் இருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது என்றும், கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம் என்றும் சொல்லச் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரின் வரலாற்று சம்பவங்களை இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனார்கள். நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினோம். எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினார்கள். கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்தார். அவர் எங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பினார். எங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். நடைபெற்ற சுமார் 253 வருஷங்களில் இஸ்ரவேலரின் வரலாற்று நிகழ்ச்சிகள் இங்கு மிகவும் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் காதேசிலிருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு ஏதோம் தேசத்தின் வழியாக போக வேண்டும் என்று மோசே திட்டமிடுகிறார். இதற்காக அவர் ஏதோமினுடைய ராஜாவின் அனுமதியை கேட்கிறார். தங்களுக்கு பொதுவான முற்பிதாக்கள் இருப்பதினால் ஏதோமின் ராஜா தன்னுடைய விண்ணப்பத்திற்கு அனுமதி கொடுப்பார் என்று மோசே எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏதோம் தேசத்தின் வழியாக போகும்போது அந்த தேசத்தின் ஜனங்களுக்கோ அல்லது அந்த தேசத்தில் உள்ள வயல்வெளிகளுக்கோ அல்லது தேசத்தின் தோட்டங்களுக்கோ இடையூறு செய்யாமல் போவதாக மோசே வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏதோம் தேசத்தினுடைய துறவுகளின் தண்ணீரை கூட குடிக்க மாட்டார்கள் என்று மோசே உத்தரவாதம் பண்ணுகிறார். மோசே ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சைத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லும்போது தங்களை ஏதோமியருடைய சகோதரர் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏதோமோ மோசேயின் விண்ணப்பத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏதோம் மோசே அனுப்பின ஸ்தானாபதிகளை நோக்கி, நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று மோசேக்கு சொல்லுகிறான். ஏதோமின் ராஜா தன் தேசத்தின் வழியாய் கடந்து போக இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன் தேசத்தின் வழியாய் கடந்து போனால் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவதாகவும் ஏதோமின் ராஜா சொல்லுகிறான். ஏதோமியர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாயும் பொறாமையாயும் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் பழைய பகை இருக்கிறது. ஏதோமியர் ஏசாவின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இஸ்ரவேலும் ஏசாவும் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே பழைய பகை இருப்பதினால் ஏதோமின் ராஜா இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி செய்ய விரும்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் மூலமாக ஏதோம் தேசத்திற்கு ஒரு சேதாரமும் ஏற்படாது. இஸ்ரவேல் புத்திரர் ஏதோமின் ராஜாவை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம். நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம். வேறொன்றும் செய்யாமல் கால் நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் விண்ணப்பங்களை பற்றியும் அவர்கள் ஏதோமிற்கு கூறிய வாக்குத்தத்தங்களை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளியின் வழியாகவும் திராட்சைத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் துறவுகளின் தண்ணீரை குடிக்க மாட்டோம். ராஜபாதையாகவே கடந்து போவோம். உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம். நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம். வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம். ஏதோம் தேசத்திற்கு தங்கள் மூலமாக எந்த பாதிப்பும் வராது என்று இஸ்ரவேல் சபையார் உத்தரவாதம் கொடுப்பதோடு, ஒருவேளை ஏதாவது பாதிப்பு வந்தாலும் அதற்கு ஈடாக கிரயம் கொடுப்பதாகவும் வாக்கு பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏதோமியரின் தயவையும் பரிவையும் கரிசனையையும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஏதோமின் ராஜாவோ இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி செய்யக்கூடாது என்பதில் தீர்மானமாய் இருக்கிறான். ஏதோமின் ராஜா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏதோம் தேசத்தின் வழியாக போவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால்
இஸ்ரவேலர் ஏதோமை விட்டு விலகிப் போகிறார்கள்.